இது மார்வல் படம் மாதிரியே இல்லை, கேப்டன் அமெரிக்காவை அவரை ஏற்றுக்க முடியாது இப்படிங்கிற மாதிரி எல்லா பக்கமும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் எண்டு கேமில் அவருடைய ஷீல்டை கொடுத்ததுமே அடுத்த சீன்லேயே சூட்டை மாட்டிக்கிட்டு கேப்டன் அமெரிக்கா நான் தாண்டா அப்படின்னு வந்திருந்தா இவர் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லலாம். நடுவில் அந்த ஒரு சீரிஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு வரும்போது கொஞ்சம் என்ன கேரக்டர்ஸோட கனெக்ட் ஆவீங்க. ஃபால்கன் வின்டர் சோல்ஜர் அந்த சீரிஸில் தம்பி அவர் பெருந்தன்மையாக கொடுத்துட்டு போயிட்டாரு, ஆனால் இந்த ஷீல்டு எனக்கு வேணாம்னு தூக்கி கொடுத்துருப்பார். வின்டர் சோல்ஜர் தான் இந்த பேரு, நீ தான் அதுக்கு சரியானவன் முடிவெடுத்து கொடுத்துருக்கான். அதை புரிஞ்சிக்க கேப்டன் அமெரிக்கா தகுதியை வளர்த்துக்கன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சிருப்பாரு. அது இல்லாம ஐசியா கேரக்டருக்கு என்னெல்லாம் கொடுமை நடந்துச்சு பாத்தியா, உனக்கு இவ்வளவு ஈஸியா உனக்கு கிடைச்சில்ல, அதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறத சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சிருப்பாரு. ஐசியா கேரக்டர் பிளஸ் இவரே கேப்டன் அமெரிக்காவா ஆகிறதுக்கு அவரே கஷ்டப்படுற விஷயங்களை அந்த சீரிஸ்ல காமிச்சிருப்பாங்க. சரி, இந்த படத்துல என்ன கதை அப்படின்னா, பிரசிடென்ட்டை காலி பண்ண ஒரு வேலை நடக்குது. அது இல்லாம கேப்டன் அமெரிக்காவுக்கு வேண்டப்பட்ட ஐசியாவுக்கு திரும்பியும் பிரச்சனை வருது. ஸோ இது எல்லாத்துக்கு பின்னாடி யார் இருக்கா, அவன் ஏன் இந்த விஷயங்கள்லாம் பண்றான்றதை தேடி கண்டுபிடிச்சு மொத்தமா இந்த பிரச்சனையை சால்வ் பண்றது தான் இந்த படம். ஸோ இதுல அந்த ஃபைட் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. அது இல்லாமல் ட்ரெய்லர்லேயே ரெட் ஹல்க் வேற வரப்போறாருன்னு போது ஆஹா, அந்த ஃபைட் சீக்வன்ஸ் செம்மையாக இருக்கணும்டான்னு எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அதுக்கு முன்னாடி வர ஃபைட் சீக்வன்ஸ் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர் அந்த வெப் சீரிஸில் இன்னொரு எபிசோட ஒரு படமாக பார்த்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ அந்த சீரிஸ் பார்த்தவங்களுக்கு ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக எண்டு கேமுக்கு அப்புறம் இப்போ தான் கேப்டன் அமெரிக்கா பேருக்காக தேட்டருக்கு வந்தேன்னா பெருசாலாம் உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் 3D எக்ஸ்பீரியன்ஸில் நல்லாயிருக்கும். மார்வல் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஆப்ஷன்லாம் கிடையாது, கட்டாயம் இந்த படத்தை பார்த்துருவோம். ஓகேவா இருந்துச்சு. மார்வல் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னப்பா வெறும் ஓகேவா தான் இருக்கா ஒரு படம் அப்படிங்கிறதுனால உடஞ்சிருவான்னு நினைக்கக்கூடாது. என் மாப்பிள்ள இந்த படத்தை என் மாப்பிள்ள மொதல் பந்த எப்பவும் சாமிக்கு விட்டுருவான். அதுக்கப்புறம் வர தண்டர்போல்ட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் 4ல மொத்தமாக பார்த்துப்போம்.